தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. அந்த எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி இப்போது பார்ப்போம். அதிமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திருத்தப்பட்ட முழு நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்கிறார். தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை 9,154 கோடி ரூபாயாகவும் நிதி பற்றாக்குறை 36,740 கோடி ரூபாயாகவும் இருந்தது. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதால் தான் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதாக அரசு சார்பாக கூறப்படுகிறது. இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை பற்றாக்குறை கணிசமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் அரசு வருவாயை உயர்த்த வேண்டிய அவசியம் உள்ளது. இன்னும் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற வாய்ப்புள்ளதால் புதிய வரி விதிப்புகள் ஏதும் இருக்க வாய்ப்பில்லை என்கிறார் அரசியல் விமர்சகர். டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் முதலீடு செய்யப்பட வேண்டுமோ அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இரண்டாவது டான்ஜெட்கோ போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில் இருக்கிறாங்க. அந்த கடன் சுமையை குறைப்பதற்கு சில அன்பாப்புலர் டிசிஷன்ஸ், உதாரணத்துக்கு மின் கட்டணத்தை உயர்த்துறது போன்ற சில முடிவுகள் அரசு எடுக்குமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அத்தகைய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அரசு இப்போ எடுப்பாங்களாங்கிறது சந்தேகம். தமிழக அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் கடன் மற்றும் நிதிநிலை பற்றாக்குறை பற்றி எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாலாறு விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதான பலமிக்க எதிர்க்கட்சியாக திமுக உள்ளதால் இம்முறை வெளிநடப்பு செய்யாமல் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இனிமேல் என்னதான் இருந்தால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எதுவாக இருந்தாலும் அவைகளே உட்கார்ந்து எங்கள் பிரச்சனையை பேசாமல் நாங்கள் வெளியிலே வரமாட்டோம். அதிமுக அரசால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது பற்றிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசுடைய நிதி பற்றாக்குறையை மனதில் கொண்டு இந்த முறை பெரிய அளவிலான திட்டங்கள் ஏதும் நிறைவேற்றப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாறாக தமிழக அரசுடைய வருவாயை பெருக்குவதற்கான செயல்பாடுகளை அரசு இந்த முறை செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அவசியம் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.